வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவன் நீ அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது. வாழ்களும் வாழ்க்கலாம். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரில் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்வியலின் வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறப்பான இறைநிலை தவம் நடத்தி அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளை வாழ்க வளமுடன். இன்றைய நற்சிந்தனை வழங்க நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அழைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி சிந்தனை தொடரில் இன்றைக்கு சூனியமே உறுதி பொருள். சூனியமாம் இருள் ஏதுமற்றதென்றும் சொல்வார்கள். புலனுணர்வின் அனலில் நின்று, புலனுணர்வின் அளவில் நின்று சூனியமே கொடான கோடி அண்ட சூரியன் சந்திரன் இவற்றை தாங்கி நிற்கும். சூனியமே வலிமை மிக்க உறுதியாய் நின்று சொரூப கோடிகளை ஈர்த்து இயக்குவதன்றோ. சூனியத்தை அணுநிலையை கொண்டு ஆராய்ந்தே சூட்சமமாய் யோகித்து விளங்கிக் கொண்டேன். பால்வெளி என்று சொல்வார்கள்.
வெட்ட வெளி, சுத்த வெளி என்றலாம். அது பால் சுத்த வெளி என்று சொல்கின்ற போது சிலர் அதை சூன்யம் என்று சொல்வார்கள். ஆனால் சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாதது என்று பொருள் கொள்கின்றோம். யாருக்காவது சரியா படிப்பு இல்லைன்னா ஞான சூன்யம் என்றோமே, அது போல ஒன்றும் இல்லாதது என்று பொருள் கொள்கின்றோம். அது சரியான பொருள் அல்ல. சூன்யம் என்றாலும் கூட அது நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் டாக் ஃபோர்ஸ் என்று மகர்ஷி தெளிவுபடுத்துவாங்க. அது ஒன்றும் இல்லாததல்ல, இருப்பு ஆற்றல். விஞ்ஞானம் ஒருங்கிணைப்பு ஆற்றல், யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்றும் சொல்கிறது. அப்ப அது சூன்யமாக இருந்தாலும் கூட அது இருப்பு ஆற்றலாக இருப்பதனால் தான் எழுச்சி பெற்று எல்லாமாக மாற முடிந்தது. ஒன்றுமே இல்லாத சூன்யம் என்றால் எப்படி எல்லாம் வந்திருக்க முடியும்? எனவே மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல் எல்லாமே அதற்குள் அடக்கம் பெற்றிருந்தது என்று சொல்வார்கள். அடக்கம் பெற்றிருந்தது என்று சொன்னால் இப்போ விதைக்குள் அடக்கம் பெற்றிருப்பதை போலவான அப்படி இல்லை. அது அனைத்திற்கும் மூலமாகிய தஞ்சிருக்கு ஆற்றலாக மட்டுமே இருந்தது. அந்த தஞ்சிருக்குமே ஐவகையிலே பஞ்சபூதங்களாக மாறுகிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? பஞ்சபூத தத்துவம், பிரபஞ்ச பரிணாமம் எல்லாம் கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அவளை எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லைன்னு. ஒரு முறை சாமிஜி கிட்ட பேசிட்டு இருந்த போது இதே மாதிரி ஒரு அன்பர் கேட்டார். அது ஒன்றும் சிரமம் இல்லை, இங்க பாருங்க என்று சொல்லி உள்ளங்கையில அடுத்த ஒரு ஆள் கட்டி வரல வச்சு லேசா தொட்டார். இது தொடுதல் சொல்றோம் இல்லையா? வேகமா தொட்டார். இப்ப என்ன சொல்லுவீங்க? மோதுதல் அல்ல அழுத்தம் சொல்லுவீங்க இல்லையா? சரி, இப்ப இந்த உள்ளங்கை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு அப்படி லேசா விரல அசைச்சு பாருங்க, காதுட்டு வச்சு பாருங்க, சத்தம் வருதா? ஆமா சாமி, சத்தம் வருது. அப்படியே தேய்ச்சிட்டு இருங்க. லேசா சூடு வருதா? இப்ப லேசா வியர்வை வருதா? இப்ப லேசா அழுக்கு வருதா? இவ்வளவுதான் பஞ்சபூத தத்துவம்னார். அப்ப பிரபஞ்ச வரலாற்றை உள்ளங்கைக்குள் காட்டிய மகான் மகர்ஷி அவர்கள். இவ்வளவு சிம்பிள். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அழுத்தம் என்ற ஒன்றே தான். கால நீச்சி தொடர் இயக்கம், அவ்வளவுதான். அது தன்மாற்றம் அடைந்து அழுக்கு வரைக்கும் வந்தாச்சு. அப்போ தொடுதல் என்ற ஒன்றே, அழுத்தம் என்ற ஒன்றே ஓசையாச்சு, வெப்பமாச்சு, நீராச்சு, கெட்டி பொருளாச்சு. அவ்வளவுதானே. அப்ப அதற்குள் இருந்தது என்று சொன்னால் 5 அங்க இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. ஒன்றேதான் 5ஆக மாறி இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றேதான் 5ஆக மாறியது. சரி, இந்த 5 தான் பிரபஞ்சமாக மாறியது. பிரபஞ்சத்துல வேற என்ன இருக்கு? பேசிக்கல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா அணுக்களின் சேர்க்கை. அப்ப அது ஒரு பௌத்தமாச்சு. இந்த அணுக்களின் சேர்க்கை தான் மற்ற 4 பௌதங்கள். இதில் ஆன கோலங்கள் தான் எல்லாமே. 2, 3, 5 எல்லாம் கலந்த நிலை தானே இந்த பிரபஞ்சம். சரி, அதுல ஒரு தொகுப்பு தான் இந்த மில்கிவே கேலக்சி. அதுல ஏகப்பட்ட சூரிய குடும்பங்கள். அத ஒன்று நாம் வாழ்கின்ற இந்த சூரிய குடும்பம். இதுல 7 கோள்கள், நவகோள்கள், 9. இவற்றுடைய ஆற்றிலிருந்து வருகின்ற அலைகளே 7 தாதுக்களுக்கு மூலமாக்குது.
தொலைதூரத்திலிருந்து வருகின்ற சூரியன்கள், அவற்றில் நட்சத்திரம் சொல்கின்றோம். அவற்றின் ஆற்றல் நமக்குள்ள வேறு சில ரசாயனங்களை குணங்களாக வெளிப்படுத்துகிறது. அவ்வளவுதானே. நாம் ஒரு நாள் பிரசவமாகிறோம், ஒரு நாள் மரணித்து போகிறோம். இதற்கிடையில் பல அனுபவங்களை பெறுகிறோம். எல்லா அனுபவங்களும் என்ன? 5 புலன்கள் தானே. எத்தனையோ வகையான வாகனங்கள், அது தொகுத்த தரையிலே பயணிப்பது, நீரிலே பயணிப்பது, ஆகாயத்திலே பயணிப்பது 3 வகை தான். அப்போ இந்த 3 வகை வாகனங்கள் இன்னும் தொகுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கால்களால் கைகளால் போகக்கூடிய, நீந்தி போகணும் கடல்ல, அப்போ கைகளால் போறோம். கால்களால் நடந்து போகக்கூடியது தரையில. அப்போ இந்த உடல் உறுப்புகளுக்கு துணை கருவிகள் தான் இந்த 3 வகை. இந்த 3 வகை தான் பல வகையான வாகனங்கள். இப்படி எல்லாம் வகுத்து தொகுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் சுருங்கி கடைசியில் இவ்வளவுதான். ஸோ எப்படி பார்த்தாலும் உலகம் இவ்வளவுதான். ஸோ இதை பல கோணங்களிலே மகிழ்ச்சி நமக்கு சிந்திக்க வைத்து புரிய வைக்கிறாங்க. அவ்வளோ இந்த ஒரே தலைப்பை எத்தனை கவிதைகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொன்றிலேயும் சில மாற்றங்கள், ஒரு கோணங்கள் மாற்றங்கள், அதை வைத்து வேறொரு கோணத்தில் அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம். இவ்வளவுதான். எனவே சூனியமாய் இருள் ஏதுமற்றதென்றும், சூனியமாக இருக்கக்கூடிய இருள் ஏதுமற்றது என்று சொல்வார்கள் புலன் உணர்வின் அளவில் நின்று. காரணம் என்னன்னா, எங்க கண்களால் புலன்கால் உணர முடியுமான்னு பார்க்குறாங்க. உணர முடியலையா, அதெல்லாம் சூன்யம் என்று. அது சரிதான். ஆனா கண்களும் காதுகளும் புலன்கள் எல்லாம் உணரக்கூடிய அளவு முறை என்பது லிமிட்டட் மெத்தடாலஜி தானே. இப்போ காதுன்னு எடுத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் தான் கேட்க முடியும், 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு மேலே மெகா ஹெர்ட்ஸ்க்கு போச்சுன்னா நம்மளால கேட்க முடியறது இல்லை. 20க்கு கீழே 18, 15 போனாலும் கேட்க முடியாது. அப்போ ஓசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்மளால கேட்க முடியல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது பொய் தான். அப்ப புலன் கடந்தும் அறியக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதான் முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம் என்றாரு திருமூலர். அப்போ புற கண்களால் பார்க்கக்கூடியவை எல்லாமே பருப்பொருள் தோற்றங்கள். அது உடல் தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர ஒரு ஆத்ம நிறைவுக்கு பயனாகுமா என்றால் எதுவுமே பயனாகாது. நாம் பயன் கொள்கின்ற உபயோக பொருட்கள், உறவு, நட்பு, இவை எதுவுமே ஆத்ம நிறைவுக்கு பயனாகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆத்ம நிறைவு என்பது தன்னுள் தன்னை தேடி தானே பரமாக தற்பரனாக உயர்ந்த ஒரு நிலை. அதை எட்டுகின்ற வரைக்கும் ஆத்மாவுக்கு நிறைவு என்பதே கிடையாது. அந்த நிறைவு எப்படி இருக்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் திருமூலர் அதே பாடல் என்ன சொல்றாரு, இதை எப்படி சொல்ல முடியாது, அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாதுன்னா, நெத்தியடியான உதாரணம் சொல்றார். வீடுகள்ல கணவன் மனைவி, ஆண் குழந்தை, பெண் குழந்தைகள் என்றெல்லாம் வாழ்கிறோம். பெண் குழந்தை 15 வயதுல பருவத்துக்கு வருகிறது, திருமணத்திற்கு தயாராகுது வச்சுங்களேன். அந்த பெண்ணுக்கு தாய் இல்லற சுகம் எப்படி இருக்கும், தன் கணவனோடு துய்த்தது எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? சரி, அதே பெண் திருமணத்துக்கு பிறகு இப்படித்தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா?
அதை அழகா சொல்றாரு. மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே. இப்ப அவங்க அனுபவத்தில் தான் அதை அறிய முடியுமே தவிர விலைக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் பயனற்றவை. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது, சொல்ல முடியாது. அதனால்தான் அது சொற்கடந்த பொருள் என்றெல்லாம் ஏன் சொல்றாங்க? அது விலைக்கு சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. எப்படி சொன்னாலும் குறைபட்டதுதான். அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இறைவனை பற்றி விளக்க வந்தவை தானே வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாமே. இதெல்லாம் இப்போ யூடியூப்ல நிறைய பார்க்குறோம். நாமளும் படிக்கவும் செய்கிறோம். இப்போ இந்த வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள் இவ்வளவு அடுக்குவாங்க வரிசையா. இன்னொதெல்லாம் பெரிய உலக மகா ரகசியம் மாதிரி பெருமையா பீத்து வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு உயர்ந்தது வேதத்திரியம். ஏன்னா நீங்க 3 வேதங்களை படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அதுல எவ்வளவு கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட 1000 மடங்கு வேதத்திரத்துல எளிமையா தமிழ்ல சொல்லியிருக்கிறான். ஸோ இதெல்லாம் மொழியை மட்டுமே வைத்துக்கொண்டு பிரமிப்பை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க நம்ம மனசுல. அப்படிலாம் பிரமிக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுமே அதில் கிடையாது. ஸோ அதை ராபர்ட் சொல்றாரு, இது எத்தனை தான் நீ விளக்கி சொல்லுங்க, இவையெல்லாம் வாயில் போட்டு துப்பிய உணவை போல் எச்சிலாகி விட்டன அப்படின்னு இந்த வேதங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. ஏன்னா அந்த மந்திரங்களை, சொற்களை உச்சரிக்காத ஒரு சொற்பொழிவார பேச முடியுமா? அப்ப உச்சரித்த வார்த்தைகளுக்கெல்லாம் வாயில இருந்து தானே வெளிவந்துச்சு. அப்போ வாயில இருந்து அது வெளிவந்துச்சுன்னா எச்சில் தானே. அப்போ எச்சிலாகி விட்டது என்றே சொல்லலாம். ஆனால் எங்கும் நிறைந்த ஈஸ்வர பிரேமையோ, இந்த வாக்கியம் முக்கியம். எங்கும் நிறைந்த ஈஸ்வர பிரேமையோ அப்படி ஒருபோதும் எச்சிலாக்க முடியாது. காரணம், அதை உணர்ந்தவாறு சொல்ல முடியாதுன்னு முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேரின்பம் அந்த தெய்வீகம். அதை அடைவது அவ்வளவு எளிது அல்ல என்பதையும் பகவத்கீதை சொல்லும். கோடிக்கணக்கான மக்களுள் எங்கோ ஒருவனே என்னை உள்ளபடி அறிகிறான். ஏன்னா கோடிக்கு ஒருத்தர் அறிந்திருந்தாலும் எனக்கு 820 பேர் இருக்கணும் இல்லைங்களா? அது உலகத்துல இறைவனை அறிந்தா 820 பேர் இருக்கிறாங்களா? இல்லை. அப்படி என்றால் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு சில கோடிகளில் ஒருவருக்குத்தான் வாய்ப்பாகிறது என்று சொன்னால் அப்ப அந்த தகுதி என்னன்றது ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன தகுதி இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும்? அதைத்தான் வள்ளுவர் சொல்றார், இருபிறப்பும் தேவை தேண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பெறின். 6 தலைமுறைகளாக பழிச்செயலை செய்வதற்கே வெட்கப்படுகின்ற சந்ததியாகவே வந்துவிட்டால் 7வது தலைமுறையில் அது சாத்தியமாகும். அப்போ ஆத்ம தூய்மை இருந்தால்தான் லயமாக முடியும். எல்லோரும் தவம் பண்ணலாம், சிவகலம் சக்திகலம், உண்மையிலேயே போயிட்டுமான்னு பாருங்க. ஏன் சாத்தியம் இல்லை என்றால் கலங்கப்பட்ட ஒன்று தூய்மையான ஒன்றோடு இணைய முடியாது. ஒரு கெட்டவன் ஒரு நல்லவனோடு நட்பு பாராட்ட முடியாது. அதே மாதிரி தான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே வர வேண்டும். அதாவது பிறவி என என்ன வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, இதுதான் பிறவி நோக்கம். அப்ப என்ன செய்யணும்? வினை பதிவின் விளைவாக நமக்கு நன்மையும் வரும், சில தீய வினைப்பதிவு இருந்ததுன்னா துன்பமும் வரும். நன்மைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எப்படி வரும் என்றால் மெச்சூரிட்டி டைம் தானே கணக்கு. எந்த ஒரு அனுபவத்திற்கும் அந்த மெச்சூரிட்டி டைம்ல தான் வெளிப்படும்.
அப்போ அது எப்பவோ செய்யப்பட்ட செயலுக்கு விளைவு இப்போ நமக்கு கிடைக்குது. அந்த செயல் செய்யப்பட்டது நம்ம காலத்துல இருப்பதை விட முன்னோர்கள் காலத்துல தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ 7 தலைமுறைகளாக தொடர்ந்து அந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நன்மையோ தீமையோ வருகிறது என்று சொன்னால் இது 7வது தலைமுறை கணக்கில் தான் வரும் அந்த பதிவுடைய சைக்கிள்ல. அப்ப என்ன அர்த்தம்? நாம் என்ன தகுதி திறமையை வளர்த்து வைத்திருந்தாலும் இந்த நன்மையை பெறுவதிலே நம்முடைய உழைப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய தகுதி எல்லாமே 7ல் 1 பங்கு. 7ல் 1 பங்கு. இப்படி ஒரு சிந்தனை வந்து விட்டால் 7 1 பெருசா, 7 6 பெருசா? அப்ப 6 அடக்கமா செத்து போயிட்டாங்க எல்லாரும். இதுக்கான விதையை விதைத்து விட்டு அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த கர்ம வினையின் பயன் இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய நன்மையாக வந்து சேர்ந்திருக்கு. அப்ப 7ல் 1 வச்சுக்கிட்டு நான் பெருமைப்பட முடியுமா? அதே போலதான் துன்பம் வருகின்ற போதும் இது நான் மட்டுமா காரணம்? நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். ஒரு கஷ்டம் வருதுன்னா அவன் மட்டும் காரணம் இல்லை, பரம்பரையே காரணம் என்றார் வள்ளுவர். அப்படி எது வந்தாலும் 7ல் 1 பங்கு தான் என்ற எண்ணம் மனசை தோன்றிவிட்டால் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இதுதான் பக்குவம். அப்ப எது நம்மை பாதிக்க முடியும்? அதனால் இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டு வாழ்வதற்காகத்தான் இறைவனை பற்றி அந்த இறைவனை அடையணும், அப்போதான் வாழ்க்கை நிறைவு பெறும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப வினை பதிவு தூய்மை இல்லை என்றால் அந்த பாக்கியம் கிடைக்காது. இப்ப நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அதை நோக்கிய பயணம். கிடைக்குதோ இல்லையோ நம்ம சந்ததிக்கு வந்து சேரும். பேர குழந்தைகளுக்கோ நம்முடைய குழந்தைகளுக்கோ கொள்ளு பேர குழந்தைகளுக்கோ வீண் போகாது. என்னை நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒரு அடி வீண் போகாது அர்ஜுனா, அதுக்கு தகுந்த பலனை நான் தந்து விடுகிறேன் என்று கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லும். அப்படி அந்த சூனியமாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சூனியமே கோடான கோடி அண்டங்கள், சூரியன், சந்திரன் இவற்றை தாங்கி நிற்கும் சூனியமே வலிமை மிக்க உறுதியாய் நின்று. இவ்வளவு பெரிய 600 கோடி மெட்ரிக் மெகா டன் சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க பூமியின் எடையை. இவ்வளவு எடையுள்ள பூமி எங்க மிதந்துட்டு இருக்குதுங்க? ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கான? இல்லை, சூரியனின் காந்த வெளியிலே மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த சூரிய குடும்பமும் எவ்வளவு எடை இருக்கும்? இதெல்லாம் இந்த பால்வெளி மண்டலத்தின் காந்த மண்டலத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த மில்கி வே கேலக்சியோ பிரபஞ்சத்தின் காந்த களத்துல மிதந்துட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சமும் அந்த சுத்த வெளியில மிதந்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாமே ஒரு சூன்யத்தில் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன, கண்களுக்கு தெரியாத வெளியில் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதுல எது வலிமை மிக்கது? சூன்யமே வலிமை மிக்க உறுதியாய் நின்று சொரூப கோடிகளை ஈர்த்து இயக்குதன்றோ. அந்த ஈர்ப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அணுக்குன்னு தோன்றிருக்காது, நாம் வந்திருக்க மாட்டோம், நமக்கு இந்த அத்தனை வாசத்து இருந்திருக்காது, இல்லைங்களா? மனித பிறப்பு ரொம்ப அற்புதமான பிறவின்னு சொல்லுவாங்க. என்ன அற்புத பிறவி! அவஸ்தையே இங்கதான் அதிகம். அதாவது நேற்றைக்கு ஒரு அன்பட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த நரி குறவர்கள் சொல்றான் பாருங்க, உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் குரூப் அப்படின்னா அவங்க தான். அவங்களுக்குள்ள போட்டி இல்லை, பொறாமை இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, படித்தவன் இல்லை, பாமரன் இல்லை, பேதம் கடந்த நிலை. என்ன, அது ஒரு விலங்கு வாழ்க்கை, அவ்வளவுதான். விலங்குகள் எப்படி வாழ்கிறது அது போன்ற ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது அது தொந்தரவு இல்லாத வாழ்க்கையே தெரியுது இல்லை, எந்த பிக்கல் பிடுங்கல் பிரச்சனை எதுவுமே கிடையாது இல்லை. எனவே அது சிறப்பு இல்லை என்றாலும் கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற போது அது பெட்டரா தெரியுது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை அங்க இல்லை. அங்க பாட்டுக்கோ சுத்துறாங்க, ஏதோ கிடைக்கிற சாப்பிடுறாங்க.
வாழ்ந்து முடிஞ்ச போயிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ எந்த ஆசை, எதிர்பார்ப்பு, கவலை, நோய்களே கிடையாது. எங்கேயாவது நரிக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறத நான் பார்த்துருக்குறேம்மா. கொரோனா வைரஸுக்கும் அவங்க பயப்படல, மாஸ்க் போடலை. எந்த வைரஸும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை, சூன்யம் எப்படி சந்தோஷமானதோ அது போல இவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. எனவே சொரூப கோடிக்கான ஈர்த்தியக்க அதன்றோ, சூன்யத்தை அணுநிலையை கொண்டு ஆராய்ந்தே சூட்சுமமாய் யோகித்து விளங்கிக் கொண்டேன். அப்ப அதை யூகிப்பது கூட சூட்சுமமாய் நுணுகி போகணும். 40 அலை வேகத்தில் இருக்கின்ற இந்த மனசை அமைதிப்படுத்தி டெல்டா ஃப்ரீக்குவன்சிக்கு போனோம். 3 to 1 40 மடங்கு வேகத்தை குறைக்கணும். அந்த அமைதியிலே தான் இறைவனை அறிய முடிகிறது. எல்லா அனுபவங்களும் உணர்ச்சிகளும் 14க்கு மேலதான். இதிலேயே சிக்கி பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், நோய்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர ஒரு அமைதி என்பதனுடைய லெவலே நமக்கு என்னன்னு தெரியாதுங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் இருக்கு பாருங்க, அதை வச்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம பண்ற தவம் என்ன தவம்ன்றது. அப்போதான் தெரியும். பல பேரை சுவைச்சு பார்த்துருக்குறாங்க. 13 வந்தாலே பெரிய விஷயமா இருக்குதுங்க. ஏதோ இந்த கண்களை மூடி உட்கார்ற போது ஒரு ஒரு காந்த ஆற்றல் சேமிப்பாகுது. அதுல ஒரு தெம்பு இருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம தவம் இருக்கே தவிர அந்த 13 அலைச்சுழல் என்பதை தொடுவதே என்றோ நாளுக்கு தான்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இன்னும் ஆழ்ந்து போகணும் என்று சொன்னால் மனதை வேகத்திலிருந்து விவேகத்திற்கு இறக்கணும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூற முன்வொள்ளலாம். அந்த இடத்துக்கு மனதை பக்குவப்படுத்தணும். அதற்கான பயணமே இந்த வாழ்க்கை, இந்த நாள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நமக்காக நற்சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவரின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயாவுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வேதாத்திரிய பாடு போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க்கை. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களின் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தளத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், நச்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அது தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே. அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளம்.